ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம நியூவாக ஒரு மெம்பர் நமக்கு கீழே வெஸ்டேஜில் எப்படி நியூ ஐடி போடுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வெஸ்டேஜ் POS ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே ஃபஸ்ட்டு அப்ளைன் ஐடி கேட்கும். நாம் யாருக்கு கீழே போட போகிறோமோ அவங்களுடைய ஐடி, நம்மளுடைய நமக்கு கீழே போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஐடி, இல்லை நம்ம டவுன்லைன்ஸ் கீழே வந்து போடுறோம் அப்படின்னா அவங்களுடைய ஐடி வந்து போடணும். ஐடி போட்டுட்டு வேலிடேட் கொடுத்தீங்க அப்படின்னா யாருக்கு கீழே போடுறோமோ அவங்களுடைய நேம் வரும். ஓகே கொடுத்துட்டு கண்ட்ரி வந்து நம்ம இந்தியா கொடுத்துக்கலாம். டவுன்லைன் ஐடி சைடில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இங்கே நிறைய ஐடி நம்பர்ஸ் வந்து வரும். அந்த ஐடி நம்பர்ஸில் ஏதோ ஒரு ஐடி நம்பர் வந்து நமக்கு வேணுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. டைட்டில் மிஸ்டரா மிஸ்ஸஸா என்னன்றதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நேம் அவங்களுடைய நேம் போட்டுக்கோங்க. லாஸ்ட் நேமில் வந்து இனிஷியல். ஸோ பேங்க்கு புக்கில் வந்து எப்படி அவங்களுடைய நேம் இருக்கோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். அப்போ தான் நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் பண்ணும்போது அந்த நேம் வந்து கரெக்டாக வந்து வரும். ஓகேங்களா? அதனால் அவங்களுடைய நேமு லாஸ்ட் நேமில் அப்பா நேம் இருந்தால் அப்பா நேம் கொடுக்கணும். இல்லை இனிஷியல் இருந்துச்சுன்னா இனிஷியல் வந்து லாஸ்ட் நேமில் கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மொபைல் நம்பர் கொடுத்த உடனே பார்த்திங்க அப்படின்னா சைடில் வெரிஃபை கேட்குது. அந்த வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நம்பருக்கு வந்து ஒரு OTP வரும். அந்த OTP சப்மிட் பண்ணணும் நம்ம. ஓகேங்களா? ஸோ வெரிஃபை கொடுத்து OTP வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. அடுத்து மெயில் ஐடி. ஸோ மெயில் ஐடி, டிஸ்ட்ரிபியூட்டர் ஜெண்டர் மேலாக ஃபீமேலாக இல்லை அதர்ஸ் போடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பர்ச்சேஸில் வந்து அவங்க ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃப் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்ட் நேம் கொடுத்துக்கலாம். அதை வந்து கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து அட்ரஸ். ஒன்று வந்து நம்ம கொடுத்துக்கலாம். பின் பாக்ஸ் கொடுத்துட்டு நம்ம கோ கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நம்ம எந்த ஊர் என்ன டிஸ்ட்ரிக் அப்படின்றது வந்து வந்துடும். பாருங்கள் வந்துருச்சு. ஸோ இதில் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம வெஸ்டேஜில் இருந்திருக்கோமா இல்லை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸில் வந்து யாராவது வெஸ்டேஜில் இருந்திருக்காங்க கேட்குறாங்க. ஸோ நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே டிக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா ஐடி வந்து வந்துடும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்ம நியூ ஐடி போடுறது. லாஸ்ட்டாக வந்து சேவ் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நம்ம போட்ட ஐடி மெசேஜ் வந்து அவங்களுக்கு மெசேஜ் போய்டும். ஸோ அதை போட்டு ஆப் லிங்க் சென்ட் பண்ணி நம்ம வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்க சொல்லலாம். ஸோ அவ்வளோதான். இது ஐடி போட்டதுக்கப்புறம் நம்ம KYC சப்மிட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து அவங்க ஐடி நம்பர் வரும். வேலிடேட் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ யாரோடைய ஐடி அப்படின்ற அவங்க பேர் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட் வந்து நம்ம கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு அந்த டைப் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் எது இருக்கோ அதை டைப் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட் நம்பர் ஆதார் நம்பர் இல்லை ஓட்டர் ஐடி நம்பர் டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் வந்து டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து 2 இமேஜ் வந்து செட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆதார் கார்டு இருக்குன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக், ஓட்டர் ஐடினா ஃப்ரண்ட் அண்ட் பேக், அது வந்து எடுத்து நம்ம சப்மிட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ KYC வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ ஐடி போடும்போதே நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இதுவும் வந்து நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா ஐடி வந்து டோட்டலாகவே ஃபினிஷ்டு. ஏன்னா நியூவாக வரவங்களுக்கு KYC சப்மிட் பண்ண தெரியாதெல்லாம் நம்ம சப்மிட் பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ. விஷ் யூ வெல்த்.